உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? எதுக்குடா உட்காந்து ஃபீல் பண்ணுறீங்க? லவ் ஃபெயிலியர் ஆனால் இப்போ என்ன? இதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை வேறு லெவல் இருக்க போகுது. எதுக்கு உட்காந்து அழுதுட்டு, எதுக்கு புலம்பிட்டு, எதுக்கு உட்காந்து சேடாக இப்படி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு வாங்கடா, வாழ்க்கை வேற மாதிரி ஒரு லைஃப்பை கொடுக்க போகுது. ஒருத்தி போனால் இன்னொருத்தி, அவ்வளோதான் வாழ்க்கை. இதுக்கு ஏன்டா உட்காந்து இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவள் அவள் உன்னோடதே கிடையாது, அது வேற ஒருத்தனோடது. அதை ஏன்டா அதுக்கு மேலே இவ்வளோ ஆசைப்படுறீங்க? உனக்கானது உன்னோடது கண்டிப்பாக வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒரு சிலருக்கு சீக்கிரம் வரும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக வரும், ஒரு சிலருக்கு ரொம்பவுமே லேட்டாக வரும். பட் கண்டிப்பாக வரும். உனக்கு லவ் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதோட வாழ்க்கை போயிடும். லவ் ஃபெயிலியர் ஆனாதாண்டா வேற மாதிரி ஒரு வாழ்க்கையில் கம்பேக்குங்கிறதே கொடுக்க முடியும். லவ் ஃபெயிலியர் எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமோ, அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சுகமாக ஒரு கம்பேக் ரிவெஞ்ச் கொடுத்து வருவீங்க பார்த்தியா, அதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. ரிவெஞ்சுங்கிறது உனக்கும் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையே மாற்றக்கூடிய ரிவெஞ்ச் தான் அந்த லவ் ஃபெயிலியர் ரிவெஞ்ச். லவ் சக்ஸஸில் ஜெயித்தவனை விட லவ் ஃபெயிலியரில் ஜெயித்தவன் தாண்டா மிகப்பெரிய சக்ஸஸான ஒரு மேன். இன்னும் உனக்கு புரியலையா? இன்னும் உனக்கு மோட்டிவேட் ஆகலையா? டெய்லியும் பார்க்குற கிரிக்கெட்லேயும் சினிமாலேயும் இருந்து ஒருத்தர் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஹர்திக் பாண்டியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போது அவர் வேற லெவலில் வந்திருக்காது. ஹர்திக் பாண்டியோட கெரியரை பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ்னு பிரிக்கலாம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவர் தான் கிங்கு. ரெண்டாவது சினிமாவில் எஸ்டிஆர், சிம்பு. தமிழ் சினிமாவிலேயே 3 லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி இன்னைக்கு வேற லெவல் டாப்பில் இருக்கக்கூடிய ஆக்டர் தான் சிம்பு. என்னோட ஒவ்வொரு லவ்லையும் உட்காந்து உடஞ்சி அழுது அதுலேருந்து வெளியே வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கம்பேக் கொடுப்பாரு. லவ்வில் குருவாக இருக்க சிம்புக்கே லவ் செட் ஆகலை. ஸோ நம்மளாம் ஏமாத்துறோம். அதனால பொறுமையாரு. இந்த தண்ணி அடிச்சுட்டு அப்படி இப்படி சுற்றி உடம்பை கெடுத்துக்காம லைஃப்பை தொலைச்சிடாது. ஒருத்தருக்கு 20 வயசுல ஆகும், ஒருத்தருக்கு 25 வயசுல கல்யாணம் ஆகும், இல்லைன்னா 30 வயசுல கல்யாணம் ஆகும், 35 வயசுலேயே கல்யாணம் ஆகும். அதனால அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. எப்படியா இருந்தாலும் ஒருத்தனுக்கு கல்யாணங்கிறது ஆகும். ஒரு சிலருக்கு முன்னாடி ஆகும், ஒரு சிலருக்கு பின்னாடி ஆகும். அதெல்லாம் கடவுளோட செயல், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பொறுமையாக இரு, கண்டிப்பாக வரும். ஓகே.